ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நேரம் இதுதான். உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரத்தை போல ஜொலிக்கக்கூடிய தருணம் இது. எந்த சூழ்நிலையில் எத்தனை கஷ்டங்களை நீ சந்தித்து வந்தாலும் சிறிதும் மனம் தளராமல் இந்த முருகனின் மீது நாட்டம் செலுத்தி இருக்கின்றாய். பக்தியை முழுமையாக செலுத்தி இருக்கின்றாய். ஆர்வத்தை நீ என் மீது இருந்து ஒரு பொழுதும் துளி கூட குறைத்து கொள்ளவில்லை. உன்னுடைய இந்த பக்திக்கு பரிசாக உன்னுடைய பிரார்த்தனையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகின்றது. நீ என்னிடம் கேட்டவற்றிலும் கேட்காத பல விஷயங்களையும் கொடுத்து நான் உன்னை ஆச்சரியப்படுத்த இருக்கின்றேன். நான் உனக்கு கொடுக்க போகின்ற பரிசு என்பது மிகவும் அற்புதமானதாக இருக்கும். உன்னுடைய வேதனைகளை போக்கக்கூடியதாக இருக்கும். உன்னுடைய கஷ்டங்களை முழுவதுமாக தீர்க்கக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு கஷ்டத்திற்கும் இனி உன் வாழ்க்கையில் இடம் கிடையாது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகின்றதோ என்று தெரியாமல் பயந்து கொண்டிருக்கின்றாய். பயப்படாதே என் குழந்தையே. ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அதிசயங்கள் பல உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நீ எல்லாம் எங்கே நன்றாக வாழப் போகின்றாய் என்று நினைத்தவர்களினுடைய மனமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இறைவனின் துணை உனக்கு முழுவதுமாக கிடைத்திருக்கின்றது என்று பிறர் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் ஒன்று இழந்தால் மற்றொன்றை பெற்றுக்கொண்டேதான் இருப்போம். இழந்த இடத்தில் அதை விட சிறப்பானது தான் கிடைத்து கொண்டேவும் இருக்கும். அதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இழந்த பல விஷயங்களை நினைத்து இன்றளவும் நீ மனதிற்குள் வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் கலங்கி கொண்டும் இருக்கின்றாய். அந்த நிலை உனக்குள் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. இறைவனின் துணையால் இழந்ததை விட சிறப்பான பல விஷயங்கள் கிடைக்கப் போகின்றது என்பதை முழுமையாக நம்பி சந்தோஷப்பட வேண்டும். உன் பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து கொண்டு நான் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றேன், அதில் ஒரு மாற்றமும் செய்த பாடு இல்லை என்று தவறாக நினைக்காதே. அத்தனைக்கும் வழிவகைகளை செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தீர்வை நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் என் செவியில் கேட்டு அதற்கான வேலையில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய புலம்பல்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை வைக்கத்தான் நான் உன் வாழ்வில் நுழைந்தும் இருக்கின்றேன். சோதனை காலத்தை முடித்து வைத்து என் பிள்ளையாகிய நீ அதிக அளவிலான சாதனைகளை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. என் நேரமும் புலம்பிக் கொண்டே இருப்பதை விட்டுவிடு. மனதிற்குள் அழுது கொண்டே இருப்பதை விட்டுவிடு. அழுது அழுது கண்ணீரை வற்றி போகின்ற அளவிற்கு உன்னுடைய மனம் வலிகளையும் வேதனைகளையும் சந்தித்து வருகின்றது. எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் என் மீது அதிக பக்தியை செலுத்தி மனதை அமைதிப்படுத்து. நீ சாதிக்க பிறந்திருக்கின்றாய் என்று முதலில் நீ நம்பு. தன்னம்பிக்கையோடு எல்லா நேரமும் இரு. தொலைந்து போன விஷயங்களை தேடி தேடி அலைவதிலேயே பாதி நாட்கள் முடிந்து விட்டது. சற்று அமைதியாக இருந்தால் உனக்கு வேண்டியது தானாக உன் கரம் வந்து சேரும். ஒவ்வொரு நாளை நீ சந்திக்கும் பொழுதும் அதில் பல யோசனைகளை முன்வைத்து உன்னுடைய செயல்கள் இருக்க வேண்டும். உன்னுடைய மனம் நிம்மதியும் அமைதியையும் எப்பொழுதும் இழக்காத வண்ணம் உன்னுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் ஒரு நிதானத்தை பெற்றிருக்க வேண்டும். செய்த பின் சிந்திப்பதை விட செய்வதற்கு முன் யோசித்து செயல்பட்டால் சிறந்ததாக இருக்கும். விட்டு பிரிந்து போன விஷயங்களை நினைத்தும் உறவுகளை நினைத்தும் கவலைப்படுவதால் பலன் இல்லை. இனியும் இழக்காமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் உன்னுடைய செயல்கள் செய்ய வேண்டும். இழந்ததை விட சிறப்பானவற்றை பெறும் என்கின்ற நம்பிக்கை மனதிற்குள் இருக்க வேண்டும். எதை நினைத்தும் அதிகமாக புலம்பாமல் தொலைந்து போனதை விட்டு விலகுகின்றவர்களை அனுமதித்து விட்டு நீ அமைதியாக இருந்தால் எல்லா பிரச்சனையும் தானாக சரியாகிவிடும். உன் மீது உண்மையான அன்பும் பாசமும் நேசமும் வைத்திருந்தால் எந்த ஒரு உறவும் விலகப் போவது இல்லை. ஏதோ ஒரு குற்றம் குறைகளை கண்டுபிடித்து கொண்டு விமர்சனங்களை உன் மீது தூவிக்கொண்டு உன்னுடைய நிம்மதியை இழக்க செய்கின்ற உறவுகள் உன்னுடன் இருப்பதை விட சற்று விலகி இருந்தால் உனக்கு நல்லதாக இருக்கும்.
எது எப்பொழுது கிடைக்க வேண்டுமோ அப்பொழுது வந்து சேரும் பொழுதுதான் அதற்கான முழு பலனை நம்மால் அனுபவிக்க முடியும். வேண்டாத நேரத்தில் உடன் இருந்தால் அது நலன் நிறைந்ததாக இருக்காது. உன் வாழ்க்கையில் எது எப்படி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பொழுதிலும் முருகனின் மீது உன்னுடைய அத்தனை பாரத்தையும் சுமத்திவிட்டு நீ மனதை லேசாக வைத்துக்கொள். அனைத்தும் சரியாக வேண்டும், சேர வேண்டிய நேரத்தில் வந்து சேர வேண்டும் என்று மனதிற்குள் ஆசைப்படுகின்றாய். நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய், உன்னுடைய எண்ணத்தில் ஜெயிப்பாய். எல்லோருடைய வாழ்க்கையிலும் மேடு பள்ளங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அத்தனையும் சமாளித்து வாழ்விற்கான நிம்மதியை பெற்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையிலும் மேடு பள்ளங்கள் அதிகமாக இருக்கின்றது. கடந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய துணையோடு உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதை தீர்ப்பதற்கான வழிகளை உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டும் இருக்கின்றேன். உன்னை சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பவர்களில் உன்னை கை தூக்கி விடுபவர்களும் இருக்கின்றார்கள், உன் காலை தட்டி விடுபவர்களும் இருக்கின்றார்கள். அத்தனை பேரையும் நீ சமாளித்து வாழ்ந்து வருகின்றாய். ஆனால் எதற்கும் சிறிதும் அஞ்சாமல் இறைவனின் மீது மட்டும் பயத்தோடு இருந்தால் போதும். வேறு யாருக்கும் நீ அஞ்சு நடுங்க வேண்டிய அவசியமில்லை. இறைவனுக்கு அஞ்சியும் மனசாட்சிக்கு அஞ்சியும் வாழ்ந்தால் உன் வாழ்க்கை மிகவும் மேன்மையடையக்கூடிய தகுதியை பெற்றுவிடும். சக மனிதர்களுக்கு எல்லாம் அஞ்சி நடந்து உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி கொள்ளக்கூடாது. தைரியமாக நீ செயல்பட வேண்டும். இந்த முருகனின் பிள்ளை என்று நீ ஒவ்வொரு நிமிடமும் நொடியும் நிரூபித்து கொண்டிருக்க வேண்டும். உன்னுடைய உள்ள தூய்மையும் தைரியமான செயல்பாடும் உனக்கு தேவையான வெற்றியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். என்னுடைய பாதுகாப்பில் உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டு இருப்பதால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீ நடந்து கொள். உன்னை பக்குவப்படுத்துகின்ற வேலையில்தான் நான் இருக்கின்றேன். வாழ்க்கை என்பது ஒரு தொலைதூர பயணம். அந்த பயணம் நீண்டு கொண்டு செல்கின்றது. அதில் உனக்கான நேரம் இப்பொழுதுதான் வந்திருக்கின்றது. உன் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக மாறக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. உன் பிரச்சனைகளுக்கும் கவலைக்கும் கண்ணீருக்கும் முற்றுப்புள்ளியை கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் இனி ஒவ்வொன்றாக நடக்கும். அத்தனையையும் பார்த்து மனம் மகிழ்ந்து ஆச்சரியப்பட்டு இந்த முருகனுக்கு நீ நன்றி சொல்வாய். வாழ்க்கை இது நாள் வரை பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்திருந்தாலும் அதே வாழ்க்கை இனிமேல் உனக்கு பல சந்தோஷங்களையும் இன்பங்களையும் நிம்மதியையும் அள்ளி கொண்டு வந்து சேர்க்கும். இந்த முருகனின் பரிபூர்ண அருளால் உன் வாழ்க்கை மிகப்பெரிய நன்மையையும் மாபெரும் வெற்றியையும் அடைந்தே தீரும். என் அருளால் உன் வாழ்க்கை மிகவும் நலனடையும். நல்லது நடக்கும்.